1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், ஒரு முழக்கத்தை வச்சார். இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இதை நாம என்ன நினைச்சா மாற்றத்திற்கான போட்டி, தேர்தல் அரசியலுக்கான போட்டி அப்படின்னு நினைச்சோம். அப்படி கிடையாது. இங்க யார் கொள்ளையடிக்கிறது, யார் அதிகமா கொள்ளையடிக்கிறது, யார் அதிக கொலை பண்றது, யாருடைய ஆட்சியில அதிக பாலியல் வழக்கு நடக்குது, பாலியல் குற்றங்கள் நடக்குது, யாருடைய ஆட்சியில போதைப் பொருட்கள் அதிகமா பரப்பப்படுது அப்படிங்கறதுதான் இங்க 2 பேருக்கு நடுவுல போட்டியே. அதைதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வெறும் 50 நாளுங்க, வெறும் 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க நடந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல லஞ்சம் பெறப்பட்டிருக்குன்னு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கலாயிருக்கு. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு அதாவது 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை, 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை, 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் பிரம்மாண்ட ஊழலை செய்திருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்துல விஜய் பேசினார். பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம், தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அவர் சொல்லி ஒரு வாரம் முழுசா முடியல, அதுக்குள்ளவே பிரம்மாண்ட ஊழல். அதாவது அரசு வழக்கறிஞரை நியமிப்பதுல இவ்வளவு பெரிய ஊழல் திமுக கூட செஞ்சதில்ல, திமுகவால கூட இவ்வளவு பெரிய ஊழலை செய்திருக்க முடியவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வெறும் 50 நாட்கள்ல மாற்றம்னு சொல்லிட்டு வந்த தாவேகா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் வச்சு ஒரு அரசு வழக்கறிஞருக்கு 5 லட்சம் முதல் 25 லட்சம் வரைக்கும், 30 லட்சம் வரைக்கும், 25 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் எவ்வளவு நிதியை வாங்க முடியுமோ அவ்வளவு நிதியை வாங்கியிருக்கிறது. இதுல பெரும் பங்கு புஷி ஆனந்த் அவர்களை சென்றடைந்திருக்கிறது. புஷி ஆனந்துக்கு மட்டும் 120 கோடி ரூபாய் போயிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 80 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்திருக்கிறார்கள். அதுவும் அதே மாவட்ட செயலாளரே அமைச்சராவோ அல்லது எம்எல்ஏவோ இருந்தா அவருக்கு கூடுதல் தொகை இல்ல. அவர் வெறும் மாவட்ட செயலாளராக இருந்தா அவர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம சொல்லலைங்க. இதை ஒரு திமுக காரரோ இல்ல அதிமுக காரரோ இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரரோ வேற யாராவது ஒருத்தவங்க வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா இவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? பழிவாங்கும் நடவடிக்கை, இது போற போக்குல குற்றச்சாட்டு பரப்புறாங்க, அவதூறு பரப்புறாங்க, தாவேகாவை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம கூட இருந்த சகோதரர் கூட ஒருத்தர் சொன்னாரு, ஏன்பா அவங்களை நிம்மதியா தான் விடுங்களாம்பா, ஒரு 6 மாசம் விடுங்களாம்பா அப்படின்னு. அவர்கள் விட மாட்டாங்க. நாம அவர்களை பேசக்கூடாது, நாம அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட தாவேகா விடுறது கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டு வச்சது யார் தெரியுங்களா? தாவேகா வழக்கறிஞர் ஞான சௌந்தரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக் கொண்டு பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டி இருக்கிறார். தாவேகாவை சார்ந்த தாவேகாவின் வழக்கறிஞர் அணியை சார்ந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரி ஞான சௌந்தரி அவர்கள் அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் விண்ணப்பித்த மறுநாளே மாவட்ட செயலாளர் ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காரு. என்னங்க இது அப்படின்னு கேட்டா, இதுதான் இறுதி பட்டியல், அரசு வழக்கறிஞர்களுக்கான இறுதி பட்டியல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. உடனே இவங்க திடுக்கிட்டு போய், நானும் தான் படிவம் கொடுத்தனே, ஏன் வரலன்னா, நீ படிவம் கொடுத்தா மட்டும் போதாது, பணமும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கேட்கப்பட்டிருக்கு. தாவேகாவின் வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த ஒருவர் தாவேகாவின் வழக்கறிஞரின் துணை கொண்டு தாவேகா மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பா இருக்குல்ல? நம்பினாங்க. விஜய் சொன்னார், ஒரு புதிய கவர்னன்ஸ் நம்ம உருவாக்குவோம், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கவர்னன்ஸ் உருவாக்குவோம், யாரும் 1 ரூபாய் கூட தொட முடியாது, 1 ரூபாய் கூட இங்க திருட முடியாது, அதற்கான வாய்ப்பே தாவேகா ஆட்சியில் இருக்காது, யாரையும் தொட கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் பேசினார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். 100 ரூபாய் பிளாக் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்த கொள்ளைக்காரர்கள் தான் தாவேகாவினர். வழிப்பறி கொள்ளக்காரன் கூட உங்ககிட்ட இருக்கா 100 ரூபாய் இருக்கா 50 ரூபாய் இருக்கான்னு தான் பிடிங்கிட்டு விடுவான். இவர்கள் அதை விட மேலானவர்கள்.
இவர்கள் வந்து திருடுறதுல திமுகவையே தாண்டியவர்கள், PhD முடிச்சவர்கள். நான் வந்து ஆரம்பத்துல தாவேகா கட்சி ஆரம்பிச்ச உடனாகவே நான் அந்த காணொலிகளை போட்டேன். திருடுவதுல திமுகவை தாண்டிய அறிவு படைத்தவர்கள் தாவேகாவினர். அவர்களுக்கு தெரியும் ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களிடத்துல இருக்கு. அவர்களுக்கு எதுல எப்படி எவ்வளவு திருடணுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப திமுக காரன் திருடுனா கூட இந்த சொல்லுவாங்கல்ல, நீதி அவர்கள் திருடினார்னா மல்லாட்ட செடி மட்டும் இருக்கும், கீழே இருக்க வேர்க்காலை மட்டும் பிடிங்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி. அதை விட அதிநவீன ஊழல் தாவேகாவிற்கு தெரியும். திருடுவதில் அதை விட அதிக நுட்பம் கொண்டவர்கள் தாவேகாவினர். லாட்டரி சீட்டு வித்தவர்கள், பிளாக் டிக்கெட் வித்தவர்கள், இவர்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்க அமைச்சராகவும் MLA-களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் வைத்தால் இப்படிதான் இருக்கும். இவர்கள் வந்து திருட மாட்டாங்க, தூய சக்தி அப்படின்னா சொன்னா அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இவ்வளவு அநீதிகளை நீங்க வந்து சந்திக்க வேண்டியது. தாவேகா வழக்கறிஞர் ஆதாரத்தோட சொல்றாரு. பியூட்டி என்னன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாத்தீங்கன்னா அந்த லீகல் விங்கில் இருக்கக்கூடிய திரு அறிவழகன் சாருக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க, இவர்களைத்தான் நீங்க வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்காது. ஏன் எடுக்க மாட்டாரு? ஏன் எடுக்காதுன்னா, புஷி ஆனந்த் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை எடுக்கணும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் மேல நடவடிக்கை எடுத்துட்டா கட்சி இருக்காது. அப்போ விஜய் கட்சி ஊழல் கட்சி, விஜய் கட்சி தீய சக்தி, விஜய் கட்சி ஒருபோதும் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இருக்காது. போராடுறதுலாம் ரெண்டாவது, மக்களுக்காக போய் போராடுறது, மக்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் ரெண்டாவது. வெறும் 50 நாட்கள்ல 2 மாசம் முழுசா முடியல, இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுகள்ல இன்னும் எவ்வளவு கோடிகளை இவர்கள் கொள்ளையடிக்க போகிறாருன்னு பொறுத்து இருந்து பாருங்க. இப்போ நீங்க கேட்கலாம், அது அவங்களோட உரிமைங்க, அது அவங்களோட பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்படி காசு வாங்கிக்கிட்டு, பணத்தை வாங்கிக்கிட்டு நீதியை விட்டால் ஒரு அரசு வழக்கறிஞர் இன்னொரு இல்லாதப்பட்டவங்களுக்கு, அரசு சார்பாக வாதாட வேண்டிய இடத்துல மக்களுக்கான விடயங்களுக்கு இதெல்லாம் வந்து அரசு வழக்கறிஞர் போராடுவார், அவர் அதை எடுத்து நடத்துவார். ஆனா அரசு வழக்கறிஞர்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு போட்டா என்னப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் நடக்கும். ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆடு திருடியவர் அரசு வழக்கறிஞர். இதை நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. திருப்பத்தூர்ல இல்லாதப்பட்ட கணவரை இழந்த ஒரு பெண்மணி, வறுமையில வாழக்கூடிய ஒரு பெண்மணி ஆடுகளை வச்சு வளர்க்குறாங்க. ஆடுகளை வச்சு வளர்த்துட்டு வரவங்க கிட்ட கார் எடுத்துட்டு போய் பாருங்க, ஆடு வச்சுட்டு வளர்க்குறாங்க. ஆடு வச்சுட்டு வளர்க்குறவங்க கிட்ட கார் வச்சுட்டு திருடுறானுங்க. கார் இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்காதா? ஒரு ஆடு வாங்க முடியாதா? கார் எடுத்துட்டு போய் விட்டுட்டு கார்ல ஆட்டை தூக்கி போட்டு திருடிட்டு போறாங்க. இவங்க உடனே போயிட்டு எங்களுடைய ஆடெல்லாம் குறையுதுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் கொடுத்தா, சுத்தி இருக்கக்கூடிய CCTV கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் அவர்கள் தான் ஆடை திருடி இருக்காருங்கிறது அம்பலமாகுது. அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவர் யாரு? திருப்பத்தூர் நீதிமன்றத்துல சிவில் செக்ஷனுக்கு முதன்மை வழக்கறிஞர் அவர் தான். ஆடு திருடியவர் முதன்மை வழக்கறிஞராக இருந்தால் அங்க நீதி எப்படி நிலைநாட்டப்படும் பாருங்களேன். எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆரோக்கியமா நீதி நிலைநாட்டப்படும் பாருங்க. இவர் அரசு வழக்கறிஞராக மாறுவதற்கு முன்பே ஆடு திருடுறாருன்னா, இவர் அரசு வழக்கறிஞராக மாறிட்டா எல்லாருக்கும் சொல்லுவார், நீ எதை வேணா திருடு, என்ன வேணா பண்ணு, நான் உனக்கு துணைக்கு இருக்கேன், நீ எனக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துரு, மாமூல் மட்டும் கொடுத்துரு, நீ எங்க வேணா கொள்ளடி, பேங்கை உட, இல்ல வந்து நகை கடையை உடைச்சு திருடு, நீங்க வந்து மளிகை கடையை உடைச்சு திருடு, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் திருட முடியுமோ திருடு, உன் மீது வழக்கு வராமல் நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கு பணம் தான் முக்கியம் தான் செயல்படுவாங்களே தவிர அங்க மக்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இந்த அரசு உணராது. ஏன்னா இந்த அரசுக்கு மக்களை பத்தி எந்த கவலையும் இருக்காது. இது மட்டும் இல்ல, தூய சக்தி, நாங்க தான் தூய சக்தி, திமுக தீய சக்தி, எங்களுக்கு ஒருவருக்கு தான் அந்த தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அதிக பலம் இருக்கிறது அப்படின்னு பேசினார் இல்லையா விஜய். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தவேகாவில் இருந்து நீக்கப்பட்ட தவேகா முன்னாள் பகுதி செயலாளர் ஆலந்தூர் தொகுதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆலந்தூர்ல நடந்த அரசு விழாவில் பாலியல் குற்றவாளி கலந்துட்டு இருக்காரு. இவர் யார் தெரியுங்களா? உடற்பயிற்சி கூடத்துல பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டு அவரை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டு அவரை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. 1 மாதம் கூட முழுசா முடியல. எப்படி பாலியல் குற்றவாளிக்கு 1 மாதம் கூட முழுசா முடியல. அதற்குள்ளாகவே அவர் வந்து ஜாமீன்ல வெளியில வந்து அந்த பகுதி MLA கூட அமைச்சர் சரத்குமார் நம்ம அந்த ATM கார்டை வச்சு மொபைல்ல மாத்திரையை நுணுக்கினார் இல்லையா, ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் வெளியில காட்டினார் இல்லையா, அந்த பவுடரை வந்து நுணுக்கினது அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி அரசு நிகழ்ச்சிகள்ல, தாவேகாவுடைய நிகழ்ச்சிகள்ல
இவர் வந்து கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒருவன் 1 மாதம் கூட சிறையில் இல்லை. தாவேகா ஆட்சியில உடனடியா ஜாமீன்ல வெளியில வரான். வெளியில வந்தது மட்டும் இல்லாம அடுத்து உடனடியா அரசு நிகழ்ச்சிகள்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறான். கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோங்க அப்படின்னு சொன்ன ஒருவன் கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறானா, எம்எல்ஏ கூட சுத்துறானா, அமைச்சர் கூட சுத்துறானா, என்ன அர்த்தம்? அவன் துணிஞ்ச அடுத்து நான் எதை வேணா செய்வேன். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை மட்டும் தான் கொடுத்தேன், நாளைக்கு பெண்களை கற்பழிப்பான், சின்ன குழந்தைங்களை கற்பழிப்பான், எது வேணா பண்ணுவான், கொலை பண்ணுவான். ஏன்? அமைச்சர் எம்எல்ஏக்கெல்லாம் சப்போர்ட்ல இருக்காங்க. அவர்கள்லாம் வந்து இந்த நீதி, நேர்மை, நியாயம் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, ஒழுக்கம் தெரியாது. அப்படிப்பட்டவர்களை தான் நீங்க அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் மாத்தி வச்சிருக்கீங்க. அதனுடைய விளைவு தான் இது. இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு சிக்கி சீரழியலைன்னா இந்த பேரையே மாத்திக்கிறோம். உண்மையிலே சொல்றோம், யாருக்கு வாக்களிக்க கூடாதோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டீர்கள். அதனுடைய பலனை இந்த 5 ஆண்டுகள் நம்ம அறுவடை செய்வோம். உங்களுடன் சேர்ந்து நாங்களும் பாதிப்படைவோம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.